தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரை சார்ந்த சகோதரர் பனை விவசாயி மணிகண்டன் அவர் மீது எந்த விதமான வழக்கும் இன்றி இவர் தனிப்பதனீர் என்று சொல்லக்கூடிய கல் இறக்குவதாக கூறி இவருடைய தோட்டத்திற்கு சென்று இவர் மீது 4 முறை துப்பாக்கியால் சுட்ட காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி மணிகண்டனுடைய தந்தை பெருமாள் சேட் அவர்கள் நம்முடைய மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்திலே சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்ற வழக்கை தாக்கல் செய்திருந்தால் அதன் அடிப்படையில் ஏற்கனவே தமிழக போலீசார் மணிகண்டன் மீது போடப்பட்ட வழக்கையும் மணிகண்டன் புகாரின் பேரில் இசக்கிராஜா மீது போடப்பட்ட வழக்கையும் விசாரிக்க கூடாது என்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் ஐயா புகழேந்தி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். ஏறக்குறைய 1987ஆம் ஆண்டு தமிழகத்திலே பணங்களுக்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. அந்த தடையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பனை விவசாயிகள் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டு இதுநாள் வரை விவசாயிகள் அல்லல்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஐயா புகழேந்தி அவர்கள் ஏன் தமிழக அரசு பணங்கள் விற்பனை செய்வதற்கு முன்னெடுப்பு எடுக்கக்கூடாது, தானாக செயற்கையாக வைக்கக்கூடிய மதுவிற்கு தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் என்று சொல்லி வரையறைப்படுத்தி டாஸ்மாக் மூலமாக மதுவினை விற்பனை செய்யக்கூடிய அரசாங்கம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பணங்களை ஏன் விற்பனை செய்யக்கூடாது என்று தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதே போல துப்பாக்கியால் சுடப்பட்டு பாதிப்படைந்த மணிகண்டனுக்கு அரசின் சார்பாக இடைக்கால நிவாரண தொகையாக 2 லட்சம் ரூபாய் உடனடியாக அரசு கொடுக்க வேண்டும் என்றும், மேற்படி மணிகண்டன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த காவல் உதவி ஆய்வாளர் மீது பதியப்பட்ட வழக்கிற்கும் மணிகண்டன் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீது பதியப்பட்ட வழக்கிற்கும் மேலும் அன்றைய தினமே தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்கு ஆக மொத்தம் 3 வழக்கினையும் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு போலீசார் விசாரணை செய்ய வேண்டும். தமிழக போலீசார் அதிலே தலையீடு இருக்கக்கூடாது என்று ஒரு மகத்தான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பின் மூலமாக ஏறக்குறைய 2 மாத காலமாக நீதி வேண்டி போராடி கொண்டிருந்த மணிகண்டனும் அவருடைய குடும்பத்தாரும் தற்போது பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த வேளையில் எதற்காக இவர் சுடப்பட்டாரோ அதன் காரணமாக நம்முடைய கல்லிற்கான தடை இருந்ததால் சுடப்பட்டார். கல்லிற்கான தடையை நீக்குவதற்காக முதல் முன்னெடுப்பாக ஐயா அவருடைய தீர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். தமிழகத்திலே நம்முடைய உணவிற்காக வழங்கப்படக்கூடிய FSSI என்று சொல்லக்கூடிய அந்த தரச்சான்றிதழிலே கல் உணவுப் பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய ஊட்டச்சத்து பிரிவு கல்லினை உணவுப் பொருளாக அங்கீகரித்திருக்கிறது. அதை பொறுத்து தமிழக அரசு உடனடியாக 40 ஆண்டு கால விவசாயிகளின் போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் விதமாக பணங்களை உடனடியாக அங்கீகரித்து தமிழகம் முழுமைக்கும் தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்தில் பணங்கள் விற்பனையை உடனடியாக அங்கீகரித்து பணங்களிற்கான தடையை நீக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களுக்கு சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக மேலான கோரிக்கையை வைக்கிறோம். அதே போல இதை தொடர்ந்து ஒருவேளை அரசு ஐயா நீதிபதி அவர்களுடைய இந்த அறிவுரையை ஏற்காமல் விவசாயிகளை பாதிப்படையக்கூடிய செயலை தொடர்ந்து செய்தால் நாங்கள் பனை விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஏறக்குறைய 10 லட்சம் பனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி எப்படி இந்த வழக்கிற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பனை நலச்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் உதவி புரிந்து வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்தார்களோ அதை போல பனை
பணங்களையும் தென்னங்களையும் அங்கீகரிக்க வேண்டி தமிழகம் முழுமைக்குமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எனவே முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அரசின் சார்பாக கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கொடுக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அதோடு சேர்த்து தாங்கள் தமிழர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என்ற காரணத்தினால் அவருக்கு ஏறக்குறைய ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக மருத்துவ செலவு ஆகியிருக்கிறது. அந்த மருத்துவ செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். நீதிமன்றம் கொடுத்திருக்கா? இந்த மாதிரி ஒரு அறிவுரையோ தீர்ப்பையோ எங்கேயும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறல. எந்த அரசிட்ட இருந்து இந்த மாதிரி பதில் இதுவரைக்கும் வரல. முதல் முறையா வரலாற்றில் 40 ஆண்டு காலத்துல முதல் முறையா பனை விவசாயிகளுடைய வருத்தத்தை அவர்களோட தேவையை ஐயா புகழேந்தி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்காக நாங்கள் பெரும்பகுதியான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம்.